ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. செல்போனை பற்றி பார்ப்போம். மனம், ஒருமித்தல், கவனம், மனோசக்தி, நினைவு ஆற்றல், மூளைத்திறன், கபால சக்தி, ஐம்புலன்கள் ஒருமித்து இயங்குதல் போன்ற மன வள உடல் வள அம்சங்கள் அனைத்தையும் செல்போன் என்பது கடுமையாக பாதித்து விடும். இப்படிப்பட்ட செல்போன்கள் மூலமாக எத்தனையோ நன்மைகள் ஏற்படுகின்றது என்று சொன்னாலும் அதனை கடுமையாக சாடிட வேண்டும். சாடுவது நமது குணம் அல்ல, தேவையல்ல. ஆன்மீக ரீதியாக எதையும் அணுகுவதே நமது பாரத குணம். செல்போன் என்பது காதுகளை ஒட்டி உள்ள ஓங்கார நாளங்கள் நன்கு மென்மையாக நிறைந்திருக்கும் காதோலை பகுதிகள், கண்களுக்கும் காதுகளுக்கும் இடையே உள்ள பூச நாள பகுதிகள், நாசிக்கும் காதுகளுக்கும் இடையே உள்ள பஞ்சு போன்ற நாவலம்ப நாளங்களை சிறிது சிறிதாக பாதித்து விடுவதாகும். செல்போன் வழியாக ஊடுருவும் பல்வகையான தீமை பயக்கும் மின்னணு கதிர்கள் பிளாஸ்டிக்கலாக போலவே விஷ தோஷ கதிர்கள் கற்றைகளாக இருக்கும். தாமிரம், வெள்ளி, பித்தளை போன்றவை பூஜை சக்திகளை அப்படியே ஈர்த்து நன்கு விருத்தி செய்து தருபவை. ஆனால் பிளாஸ்டிக் ஜடமாகத்தான் இருக்கும். நல்லது செய்யாது, கெடுதலை தடுக்காது, மந்த பொருளாக இருப்பதாகும். செல்போன்களை ஊடுருவி வரும் பொல்லா கதிர்கள் வானில் பரவெளியில் உடல் நாளங்களில் ஊடுருவி ஆங்காங்கே ஜட சுவர்களாக நின்று விடுகிறது. உண்மையிலே பிற லோகங்களுடன் தொடர்பு கொள்ள உதவும் டெலிபதி என்கின்ற மனோசக்தி பாதை இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுகிறது. தியானத்தை, யோகத்தை பாதிக்கக்கூடிய மிக மிக கொடுமையானது. எந்த விதத்திலும் யோகா கிளாஸ் நடப்பவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் பிராய்ச்சித்தம் பரிகாரங்களை கலியுக மனம் தேடி நாடுவதால் செல்போனுக்காக ஒரு ரட்சா சக்திகளுக்கான வழிமுறைகளை கேட்டு அதை கேட்டுக்கொண்டு மறுபுறமும் செல்போன் பயன்படுத்துகின்ற நிலைதான் வருகின்றது. இரண்டுமே நாம் யோசித்துத்தான் செய்ய வேண்டும். கலியுக மனிதன் இயல்பு இப்படி போய்கொண்டிருக்கிறது. தினந்தோறும் தவறுகளை செய்து கர்ம வினைகளை சேர்த்து கொள்வது, மறுபுறம் பரிகாரம் செய்வது, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதனால் செல்போன் தற்காப்பு நியதிகள், அதை பற்றி பருத்தி ஆடைகளை அணிந்து இருப்பது, செயற்கை கிரணங்களிலிருந்து ஆண்கள் முழு கை நீல சட்டை வேஷ்டி அணிதல் நல்லது. அப்படி அணிவதில் காற்று சுழற்சி முறைகள் இயற்கையாக அமைந்து மன அமைதியை தரும். கைகளுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே மருதாணி அணிந்திருப்பதும் நச்சுத்தன்மை கிரணங்களை தடுக்கும். அடிக்கடி நாசிக்குள் மூக்குக்குள் தடவ வேண்டிய நாசியத் தைலம் என்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த தைலம் ஒன்று. இது செல்போன் நச்சுக்கிரணங்கள் உள்ளே செல்வதை அப்படியே தடுக்கும். செல்போனின் நச்சுக்கிரணங்கள் காதுகளை சுற்றி இருக்கும் மென்மையான மனவாள கதிர்களை மிகவும் பாதித்து கொண்டிருக்கிறது என்பது எதிர்காலத்திலே விஞ்ஞானம் சொல்லப் போகின்றது. நிச்சயமாக உடல், மனம், உள்ளத்தை மிகவும் பாதிக்கும். காதுகளில் கடுக்கண்களை அணிவது கிரணங்களின் சக்திகளை தாக்குதலை கொஞ்சம் குறைக்கும். கழுத்தில் கை மணிக்கட்டுகளில் மணி கங்கணம், தாமரை, துளசி, ருத்ராட்ச மணிகளை அணிந்திருப்பதால் இது போன்ற ஓரளவு பாதுகாப்பு பொருட்கள் உங்களை காக்கலாம். எனினும் இவை யாவும் தீமைகளை தாக்கும். செல்போன்களை ஒருபுறம் பயன்படுத்தி வைத்துக்கொண்டே மறுபுறம் பரிகாரம் தேடுவது முயல்வது போல் ஆகும். பரிகாரம் என்பது செய்த தவறுகளின் விளைவுகளிலிருந்து மீளவே தான். மீண்டும் மீண்டும் அதையே செய்து பாபத்தையும் சாபத்தையும் உண்டு விருத்தி செய்யக்கூடாது. மிகவும் சக்தி வாய்ந்த கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் ஆலயம் வாஸ்து சக்தி ஸ்தலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே வானொலி, தொலைபேசி, செல்போன், தொலைக்காட்சி, விமான பயணம் போன்ற பலவும் ஆகாச மார்க்க வகையை சேர்ந்துள்ளார். மனிதனுடைய கலியுக தினசரி வாழ்க்கையும் ஆகாச மார்க்க கிரண சாதனங்களை நம்பி வாழ்வதால் கடுவெளி ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் தான் இந்த கலியுக மக்களை செல்போன் அந்த கதிர்களில் சக்திகளின் தீங்கிலிருந்து காக்க வல்ல அற்புத சுயம்புலிங்க மூர்த்தி. வாழ்க்கையில் செல்போன்களை முற்றிலுமாக தவிர்ப்பதே நல்லது நல்லது நல்லது. தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்றவர்கள், இப்பொழுது குழந்தை பெறும் நிலையில் உள்ளவர்கள், கருத்தரித்த தாய்மார்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எதிர்காலத்திலே குழந்தைகள் அதாவது எந்த விதமான ஊனமும் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று நம்பினால், விரும்பினால் இதை பின்பற்றுங்கள். உங்களது விருப்பம். வாத்தியார் சொன்னதை இங்கே சொல்கிறோம். சமுதாயத்திற்கு விளையும் துன்பங்கள் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. ஆகினால் முடிந்த மட்டும் செல்போன்களை தவிர்ப்பது மனித சமுதாயத்துக்கும் விலங்குகள் பறவைகள் அனைத்துக்கும் நாம் செய்யும் தர்ம சேவையாகும். முற்றிலுமாக செல்போன்களை தவிர்க்க முடியாதவர்கள் ஓரளவு செல்போன்களால் உடல்நலத்திற்கும் சமுதாயத்திற்கும் விளைய கேடுகளை குறைக்க அருள் புரியவரே யாழ் அமராந்த ரிஷி, யாழ் அமராந்தக ரிஷி அவரையான
வேண்டுங்கள். யாழினும் மெல்லிசை எழினும் சொல்லிசை வாழ்வினில் இன்னிசை வையத்துள் என் திசை யாழ மாறந்தக இன்னிசையே என்று சொல்லவும். அமர சொல்லினி தொதியை ஓதி செல்போன்களை பயன்படுத்துவதால் தீய பலன்களை ஓரளவு தான் குறைக்க முடியும். மாணவர்கள் இந்த துதியை ஓதுவதால் படித்தால் பாடங்களை மனதில் பதித்து கொள்ள உதவி செய்யும். நல்ல ஞாபக சக்தி, மனவளம் உயரும். சப்தபூஷண மூலிகை திரவியங்களாக அடிக்கடி செல்போன் பயன்படுத்துபவர்கள் ஸ்பீக்கர் வசதி கொண்டு தூரை வைத்து பேச வேண்டும். பருத்திக்கு 7 விதமான மாசை உள்ளே விடாமல் தடுக்க வல்ல சக்திகள் உண்டு. பருத்தி துணி உரையில் 2-3 துணை அறைகளை இருக்குமாறு வைத்து கொண்டு தொடர்ந்து இதற்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது கேட்டு 2வது பகுதியில் செல்போனை தடுத்து விடுங்கள். எதிர்காலத்தில் பெரும் ஆபத்தை தரும். இதனால் நமது எண்ணங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு முறையாக நல்ல எண்ணங்கள் செல்லாமல் கெட்ட சக்திகளுடன் சேர்ந்து தீமையை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருணாச்சலா.